பிப்ரவரி மாதம் நடக்க போகிற சீனியர் நேஷனல் கேம்ஸில் நம்ம தமிழ்நாடு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்காக இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போது. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 71st சீனியர் கபடி சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம தமிழ்நாடு டீமுக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் சேலத்தில் கூட வச்சு நடந்துச்சு. நம்ம தமிழ்நாடோட சிஇஓ எல்லாருமே வந்திருந்தாங்க. திருச்சி டீம் அந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ப்ளே பண்ண எல்லா பிளேயர்ஸையும் ஃபில்டர் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸை இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரிப்பரேஷன் கேம்ப் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி ஒரு டீமா ஃபார்ம் ஆக்கி தமிழ்நாடு சார்பில் இந்த சீனியர் கபடி சாம்பியன்ஷிப் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் நண்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு டீமுக்காக பிளேயர் செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் கேம்ப் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வச்சு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இன்னும் டீம்ஸுக்கு வந்து ப்ராப்பராக பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலை. இன்னுமே கேம்ப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேம்போட முடிவில் யாரெல்லாம் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த ஒரு தமிழ்நாடு ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு ரிலேட்டடாக ஒரு சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் கிடச்சிருக்கு. அண்ட் அதன்படி பார்க்கும்போது நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க, ஒரு சில பழைய முகங்களும் இருக்காங்க. ஸோ பிகேலுக்கு போய் சரியாக வாய்ப்பு கிடைக்காம இருந்த ஒரு சில பிளேயர்ஸ், நம்ம தனசேகரனாக இருக்கட்டும், அல்லூர் சதீஷாக இருக்கட்டும், தரணிதரனாக இருக்கட்டும், ஸோ குஹான் ராஜுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் நிறைய புதுமுகங்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம டீம் ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறோம், ஃபைனல் போகிறோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு பாதிப்பை இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம ஏற்படுத்தி ஆகணும். லாஸ்ட் டைம் தமிழ்நாடு டீமை பார்க்கும்போது அதுலேருந்து அஜித் குமார் அண்ணே இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல இருக்காங்க. ஒரு அல்லூர் சதீஷ், நாகமணி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ், ஹரிஹர சுதன், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக டிஃப்ரெண்டான டீமை பார்க்க போகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் பயங்கரமாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அண்ட் ஹோப் இந்த சீனியர் கபடி சாம்பியன்ஷிப்பை தமிழ்நாடு டீம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதை பற்றி எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துடும். நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் தான் செய்யணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்து இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன் நான். அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.